மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி அவர்களுடைய கடைசி ஆசையா அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய இரு கண்களும் தானம் செய்யப்பட்டிருக்கு. எம்ஜிஆர், சிவாஜி இவங்களோட பல படங்களோட சேர்ந்து நடிச்ச நடிகை சரோஜா தேவி அவர்கள் சுமார் 40 வருஷங்களுக்கு மேல தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையா வலம் வந்தாங்க. கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி அப்படின்னு ரசிகர்களால அன்போடு அழைக்கப்பட்டாங்க. விஜய், சூர்யா இவங்களுடைய படங்கள்லயும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்தாங்க. அவங்களுக்கு இந்திய அரசின் சார்பா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் விருதுகள் வழங்கப்பட்டுச்சு. இந்த நிலையில கடந்த சில வருஷங்களா வயது மூப்பின் காரணமா ஓய்வெடுத்து வந்தாங்க. பெங்களூர் மல்லேஸ்வரத்துல இருக்கிற தன்னுடைய வீட்ல தன்னுடைய 87வது வயசுல காலமானாங்க. அவருடைய உடலுக்கு அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள் பலரும் உருக்கத்தோட அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. கண்கள் மிக உணர்வுகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே சொல்லி வந்தவங்க தான் சரோஜா தேவி அவர்கள். அவங்க தன்னுடைய கடைசி ஆசையா தான் உயிரிழந்ததுக்கு அப்புறமா கண் தானம் செய்யும்படி விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி நாராயண நேத்ராலய கண் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழு அவங்களுடைய வீட்டுக்கு வந்து தான செயல்முறையை நிறைவு செஞ்சு அவங்களுடைய இறுதி விருப்பத்தை நிறைவேற்றி இருக்காங்க. 87 வயதை கடந்தாலும் சரோஜா தேவி அவர்களுடைய கண்கள் ஆரோக்கியமா இருக்கிறதாவும் அது 2 குழந்தைகளுக்கு பொருத்தப்பட இருக்கிறதாவும் மருத்துவ குழுவினர் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே கன்னட திரை உலகத்தை சேர்ந்த மறைந்த சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் மற்றும் அவருடைய மகனும் நடிகருமான புனித் ராஜ்குமார் இவங்களுடைய கண்கள் இறந்ததுக்கு அப்புறமா கண் தானம் செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ பழம்பெரும் நடிகையான சரோஜா தேவி அவர்களுடைய கண்களும் தானம் செய்யப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய அளவுல மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கு. இவங்களுடைய இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையோட சென்னபட்னாவில் இருக்கிற தஷ்வாரா கிராமத்துல நடக்கிறதுக்கு அவங்களுடைய தாயார் ருத்ரமாவின் கல்லறைக்கு பக்கத்திலேயே இவங்களுடைய உடல் அடக்கம் செய்யப்பட இருக்கு.